எனக்கு எத்தனை பேர் சொல்றீங்க நான் தனியா இருக்கிறேன், என் மகன் என்னை துரத்தி விட்டான், நாலு பிள்ளைங்களும் வேற வேற இடத்துக்கு போயிட்டாங்க, ஐ எம் ஆல் அலோன், தேர் இஸ் நோபடி டு டேக் கேர் ஆஃப் மீ. அழுகிறீங்களா? உங்களை அழுகையை தொடங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, நீ எனக்கு பிரியமானவள், நீ எனக்கு பிரியமானவன், நான் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். அப்படிதான் ஆண்டவர் முன்மாதிரியா நமக்கு சொன்னார். தேவனுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஒரு நாளும் நீங்கள் தனியா இருப்பதில்லை. எனக்கு அருமையானவர்களே, அப்படி இன்றைக்கு உங்களை அப்படித்தான் ஒவ்வொருவரையும் என்று மாற்றுவார். தூரமாய் இருந்த உங்களை ஆண்டவர் தனக்கென்று தெரிந்தெடுத்து ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக இன்றைக்கு மாற்றுகிறார். ஆகவே ஒருவராவது வெட்கப்பட வேண்டாம், ஒருவராக கெட்டு போவதல்ல, கிருபாக பாத்திரமாக, கனத்துக்குரிய பாத்திரமாக ஆண்டவர் இன்றைக்கு உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா! சந்தோஷமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா! ஆமென். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இந்த கனத்துக்குரிய பாத்திரமான பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். என்ன வசனம் சொல்கிறது பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்பீர்களானால் அங்க என்ன வாசிக்கிறோம்? பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியுமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். வேதம் வாசிக்கிறது அவசியம், ஜெபம் பண்றது நல்லது. அதே நேரம் வேத வாசிப்பும் ஜெபமும் கலந்த வாழ்க்கை தான் உங்களை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்க்கும், கட்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக எழும்பும் அந்த கிருபையை தரும். என கருமையானே. ஆகவே அவருடைய வாழ்க்கையை வேத புஸ்தகத்திலே சுவிசேஷங்களிலே பார்க்கிறோம். ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக வாசிக்கும் பொழுது அவர் எப்படி ஜெபித்தார், எப்படி வேதத்தை வாசித்தார், எப்படி வேத வசனத்தை கொண்டு பிசாசை ஜெயித்தார், எப்படியெல்லாம் பிசாசு அவரை கண்டு நடுங்கியது, இதெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம், சுவிசேஷங்களை அழகா வாசிக்கிறோம். அதன்படி நாமும் செய்ய வேண்டியது அவசியம். அதுதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே என்ன வாசிக்கிறோம்? அவருடைய பாதத்தை, அதாவது ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஜீசஸ், அவருடைய கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நம்ம காலை வச்சு நடக்கணும். எவ்வளவு ஜாக்கிரதையாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம கட்ட வேண்டியதாக இருக்கு பாருங்க. ஏனோ தானே என்று வாழ்வதில் பிரயோஜனம் இல்லை. ஜெபக்கூட்டத்துக்கு வருகிறோம், ஆலயம் போகிறோம், அதோடு நின்று விடுவதில்லை. யூ ஹேவ் டு ஃபாலோ தி லார்ட். ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மேலே நடக்க, மேன்மையாய் வாழ, முன்மாதிரியாய் இருக்க ஆண்டவர் உங்களை பலப்படுத்துறதுக்கு ஒரே வழி, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். முதலாவது பாருங்க, அவருடைய ஜெப வாழ்க்கையை பாருங்க. அவர் என்ன சொல்லுகிறார் நல்லா கவனிங்க, கவனிச்சாதான் இது புரியும். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே என்ன வாசிக்கிறோம்? என்னை அனுப்பின கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்கு, தேவனுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. தேவனுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க நான் தனியா இருக்கிறேன், என் மகன் என்னை துரத்தி விட்டான், நாலு பிள்ளைங்களும் வேற வேற இடத்துக்கு போயிட்டாங்க, ஐ எம் ஆல் அலோன், தேர் இஸ் நோபடி டு டேக் கேர் ஆஃப் மீ. அழுகிறீங்களா? உங்களை அழுகையை தொடங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, நீ எனக்கு பிரியமானவள், நீ எனக்கு பிரியமானவன், நான் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். அப்படிதான் ஆண்டவர் முன்மாதிரியா நமக்கு சொன்னார். தேவனுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஒரு நாளும் நீங்கள் தனியா இருப்பதில்லை. என் மகள் இறந்த பொழுது துக்கம் தொண்டையை அடைத்தது. ஒரே மகள், 17 வயது மகள் இறந்து விட்டாளே என்ற பாரம், கவலை. ஆனால் ஜனங்க கேட்டாங்க, பெண்கள் கேட்டாங்க, உங்க கூட வந்து தங்கி இருக்கலாமா, உங்களை உற்சாகப்படுத்தலாமா? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? எனக்கு ஒருத்தர் வேண்டாம், இயேசு சுவாமியின் பாதபடி ஒன்று போர் என்று சொல்லி அவரை பற்றி கொண்டேன். அவரே என்னை உற்சாகப்படுத்தினார். அந்த அனுபவங்களை சொன்னால் சொல்லிகிட்டே போயிருக்கலாம், அதை சொல்ல விரும்பவில்லை, இப்போ நேரம் எடுக்க விரும்பவில்லை. ஆனால் கர்த்தர்
என்னை பலப்படுத்தினார். எத்தனையோ தாய்மார் பிள்ளை இழந்து தவிக்கிறவர்களுக்கு ஆறுதல் சொல்ல கர்த்தர் என்னை ஆறுதலின் தாயாக மாற்றினார். எனக்கு அருமையார்கள், அப்படித்தான் பாருங்க ஆண்டவருடைய வழிகள். அவர் எப்படி நடந்தார், எப்படி ஜெபம் பண்ணார், எப்படி வேதம் வாசித்தார், இதெல்லாம் பாருங்க. வேதம் வாசிப்பை குறித்து நாம் பார்க்கல. ஆனா மத்தேயு 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. பிசாசு அவரை சோதிக்க வருகிறான், வசனங்களை கொண்டே அவன் சோதிக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு பதில் வசனம் கொடுத்தார், கரெக்டாக. நாம் அப்படி அறிந்திருக்க வேண்டும். வேதத்தை கருத்தாய் குடிக்க வேண்டும், வசனத்தை குடிக்க வேண்டும். பிள்ளைகளை படிக்க வைக்கிறது போல கருத்தாய் வாசிக்க வேண்டும், மனப்பாடம் பண்ண வேண்டும். முக்கியமான வாக்கு தத்தங்களை மனசில் பதிவு வைத்துக் கொள்வீர்கள். ஆனால் ஏற்ற சமயம் அந்த வாக்கு தத்தங்கள் வரும். நான் அநேக வாக்கு தத்தங்களை பெண்களுக்கு கற்றுக் கொடுப்பது வழக்கம். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் பிடித்துக் கொள்ளும். எஸ்தர் ஜபக்குழு என்ற ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதில் நான் அவர்களுக்கு சொல்லுகிற காரியம் முழுவதும் வாக்கு தத்தம், தேவனுடைய வாக்கு தத்தம். பாராம படிங்க என்று சொல்லுவேன். கஷ்டம் வரும்பொழுது அந்த வாக்கு தத்தம் கரெக்டாக கண்முன்னால வரும். அதை வைத்து ஜெபிக்கும் பொழுது பிசாசு உங்கள் வாழ்க்கையிலும் தோற்று போவான். இதைத்தான் ஆண்டவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவன் ஜெயம் எடுக்க முடியாதவனாக ஓடி போனான். தேவ தூதர்கள் அவருக்கு வந்து உதவி செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். உங்களுக்கு அப்படியே செய்வார், உங்களுக்கு அப்படியே நடக்கும். அதனால ஒரு நாளும் ஜெபிக்கிற நீங்கள் வேதம் வாசிக்காம இருக்கக்கூடாது. வேத வசனம் தான் இதற்கு அடிப்படை. வேத வசனத்தை வாஸ்து அதன்படி நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை போல ஆண்டவர் தேவனோடு ஐக்கியம் உண்டாகும். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறான், 1 யோவான் 1:3 அழகாக எழுதுகிறான், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. என்ன அழகா எழுதுறான் பாருங்க. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இதுதான் நீங்க ஒவ்வொரு சொல்ல வேண்டிய காரியம், ஒவ்வொரு அனுபவிக்க வேண்டிய ஒரு காரியம். தேவனோடு ஐக்கியம், தேவனோடு உறவு, தேவனோடு இணைந்த வாழ்வு. இதான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். அவர் தேவனோடு நெருங்கிய உறவு கொண்டார், மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தார். ஜெப வாழ்க்கையை பாருங்க. அதிகாலையில் நேரப்பட எழுந்து மார்க்கு 1:35 படி ஜெபம் பண்ண போனார். அதே போல மாலை வேளைகளிலே மத்தேயு 14:23 படி ஜெபிக்க போனார். லூக்கா 6:12 படி இரவெல்லாம் ஜெபித்தார். சோதனை வந்த பொழுது மத்தேயு 26:41 பாருங்கள், சோதனை வரப்போகுது. அவர் தெய்வத்தின் திருவுருவம், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் மாதிரியா இருக்கும்படி சோதனை வந்த பொழுது என்ன செய்தா? பிதாவை நோக்கி மன்றாடின, 3 முறை மன்றாடின. தேவனுடைய குமாரன். அப்படியான நீங்களும் நானும் சோதனை வரும்பொழுது என்ன செய்கிறோம்? அங்கே ஓடுறோம். யார்கிட்ட போனால் எங்களுக்கு ஈஸியாக வழி சொல்லி கொடுப்பாங்கன்னு மனுஷரை பார்த்து போகிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ, குடிசை வீடானாலும் அங்கே இருப்பார், ஒரு சின்ன வீடானாலும் அங்கே வந்து இருப்பார். ஒரு சமயம் இந்த அனுபவங்களை சொல்வது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். மேட்டூர் என்ற இடத்துல நாங்கள் இருந்த பொழுது அநேகம் பெண்கள் சகோதரர் வேலைக்கு போன பிறகு என்னை பார்க்க வருவார்கள், ஆலோசனை கொடுப்பது வழக்கம். அப்படி ஒரு பெண் கேட்டால், வாலிப பெண், அம்மா உங்கள் வீடு பெரிய வீடாக குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்களே, தினம் நாங்கள் வந்து ஒரு ரூமில் ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு இடம் கொடுப்பீங்களா என்று கேட்டாள். நான் சொன்னேன், தாராளமாக வரலாம், நாங்கள் யாரும் இல்லை, என் கணவர் வேலைக்கு போயிட்டுறாரு, நானும் குழந்தைகளை தான் இருக்கிறோம் என்று சொன்னேன். பால் ஸ்கூலுக்கு போயிடுவான். அப்போது ஒரு கேள்வி எனக்கு ஞாபகம் வந்தது. நல்லதுமா, நீ தினம் வந்து ஜெபிக்கலாம், ஆனால் உன்னுடைய வீடு தூரம், தினம் வந்து நடக்க கஷ்டப்படுவேன். ஒரு நாள் வருவேன், 2 நாள் வருவேன். ஆனால் ஒன்று நான் யோசனை சொல்லுகிறேன், உன்னுடைய வீட்டிலே தெரியும், எனக்கு ஒரு சிறு வீடு தான், ஒரு குடிசை வீடு தான், ஒரு அறை தான், ஒரே அறை தான், எல்லாம் இருக்காங்க. ஆனாலும் ஒரு மூலையில் உன்னை மறைத்து கொண்டு, ஒரு துப்பட்டி ஏதாவது போட்டு மறைத்து கொண்டு அதை ஒரு அறை போல் ஆக்கி அங்கு நீ ஜெபம் பண்ணுவாயானால் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். உன்னுடைய குடும்பத்தார் அத்தனை பேர் ரட்சிக்கப்படுவதற்கு நீ காரணமாவாய் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்தேன். அவ்வளவுதான். எனக்கு அருமையானுடைய ஆலோசனைகள் கேட்கிறேன்னா அதன்படி செய்ய வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கிற ஆலோசனை அதன்படி நடக்க வேண்டும்.
அந்த பெண் அன்றைக்கு நடந்தா, இன்றைக்கு அநேகர் எடுத்துக்கொள்றது இல்லை. இன்னொரு இடத்துல கேட்பாங்க, உமாக்கு சமீபத்தில் ஒரு இமெயில் வந்தது, அதில் என்ன எழுதியிருந்தாங்க தெரியுமா? பரலோகமும் பூலோகம் மட்டும்தானா, வேற ஒரு லோகம் இருக்குதா? நான் பிரதர் தினகர் இடத்துல கேட்டேன், அவர் 2 தான் சொன்னார். நீங்கள் கத்தோலிக்க போதகர் ஒருத்தர் சொன்னால் இல்லை இன்னொரு இடம் இருக்குன்னார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் சொன்னேன், நீ எதை விசுவாசிக்கிறையோ அதன்படி தேவ மகிமையை காண்பாய். விசுவாசத்தில் நீ உறுதியாயிரு. இப்படி ஒவ்வொருத்தரையா போய் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் மண்டை குழம்பி போயிடும். சொன்னேன், மனுஷர்கிட்ட போகாதீங்க, நீங்கள் நோக்கி பார்க்க ஆண்டவர் இருக்கிறார். எப்போ கேட்டால் ராத்திரி 12 மணி ஆனாலும் போய் முழங்கால் படியிடலாம். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்களை தன்னுடைய மாதிரியின்படி உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பார். அடுத்த நாள் உங்கள் காரியங்கள் வெற்றியாகி முடியும். காருண்யாவை பற்றி இன்னைக்கு பார்க்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்தினால எவ்வளோ தடைகள், அது மேலே வர முடியாதபடி, கட்ட முடியாதபடி, அங்கு காரியங்கள் நடக்கக்கூடாதபடி, எல்லாவற்றையும் மேலே ஜபம் நடக்கக்கூடாது. நம்ம ஜபத்தை தான் முக்கியப்படுத்துவோம், ஜபமே நடக்கக்கூடாது, படிப்பு மட்டும்தான் நடக்கணும். இப்படிப்பட்ட தடைகள் ஏராளம் வந்தது. அதுவும் இல்லாமல் கட்டும் பொழுது பணம் கஷ்டம், கட்டி முடிக்க வழி தெரியல. நம்முடைய சகோதரர் அவர்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்க கூடவே இருந்து எங்களோடு ஜெபித்த ஒரு அன்பு மகன். அப்பொழுது ஒரு நாள் ராத்திரி 11 மணி படுத்துட்டோம். ஃபாரின்லேருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. சிமெண்ட் எல்லாம் ஆகிப்போச்சு, காசே கிடையாது. 2-3 நாளில் இன்ஸ்பெக்ஷன் வராங்க. என்ன செய்யறது, கட்ட முடியாது. சகோதரர் என்ன செய்தா தெரியுமா? எதற்குமே, நான் பெருமைக்காக சொல்ல, எதற்குமே ஊழியத்தில் கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்பொழுது உடனே முழங்கால் படியிடுவார். கர்த்தரை மட்டும் நோக்கி பார்ப்பேன். என்கிட்ட கூட சொல்ல மாட்டேன், நானா கேட்டால் தான் சொல்லுவேன். முழங்கால் படியிரு. எத்தனை மணி நேரம் ஜெபம்னு வர தெரியாது. 3 மணி 4 மணி வரை, சில நேரம் விடிய காலை வரை ஜெபம் பண்ணிட்டு அப்படியே படுத்துக்கொள்வார். தனது அடுத்த நாள் வேலையை ஆரம்பிப்பார். கர்த்தர் அந்த ஜெபத்தின் மூலமாகத்தான் இந்த காரியங்களை எல்லாம் அவருக்கு ஊழியத்தில் நடப்பித்தார். ஆகவே பிரியமானவர்களே, அதை நீங்கள் நாமும் பின்பற்ற வேண்டியது மிக மிக அவசியம். இன்றைக்கு குடும்பங்கள் கெட்டு போயிருக்கிறது. நம்ம குடும்பங்களில் சமாதானம் இல்லை, ஜெபிக்க வருகிற நமக்குள்ள ஐக்கியம் இல்லை. இப்படிப்பட்ட காரியங்கள் நடவாதபடிக்கு நம்ம கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. அப்படி அவர் ஜெபித்த பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு சாட்சி. அடுத்த நாள் காலையில் அதே சகோதரர், பணமும் இல்லை பொருளும் இல்லை, நாங்கள் என்ன செய்வது என்று சொன்ன அந்த சகோதரர் ஃபோன் பண்ணுவார். ஐயா, இன்னைக்கு காலையில், திங்கட்கிழமை காலையில் அதே சிமெண்ட் கொடுக்குற இடத்துல போனேன். அவர் கேட்டார், யாருக்குப்பா இப்படி தொண வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, யாருக்கு சிமெண்ட் வாங்க போறீங்க என்று கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற சிமெண்ட் வாங்க போறோம். எந்த மனுஷனுக்கும் இல்லை, இது கடவுள் கொடுத்த வேலையை நிறைவேற்ற என்று சொன்ன பொழுது அந்த மனுஷன், ஒரு இயேசுவை அறியாத ஒரு மனுஷன் என்ன சொன்னார் தெரியுமா? அவருக்கா, இந்த காரியத்துக்கா, எவ்வளவு நாள் எடுத்துட்டு போங்க, உங்களால் எப்போ காசு கொடுக்க முடியுமோ அப்போ கொடுங்க. பாருங்க, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரை எப்படி நம்ம நடத்துறார். ஜெபத்தின் மூலமாய் நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வெற்றி இல்லாத காரியத்தை இன்றைக்கு வெற்றியோடு நீங்கள் அனுபவிக்கும்படி செய்வார். செய்வாரா, செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. நம்புறவங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உங்க காரியத்தையும் கர்த்தர் அப்படிதான் வாய்க்க பண்ணுவோம். நீங்க போகும்போது இங்க நல்ல மனதை ஊற்றி ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம், இந்த ஊழியம் கட்டப்படணும். நிலை வெளியெல்லாம் முடியாதது போல இருந்தது நான் பார்த்தேன். அப்போ நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதுக்கு கிருபை தாரும், எல்லாம் அழகாக முடியணும், வேண்டிய செல்வத்தை எல்லாம் கொடுமா ஆண்டவரே என்று நான் ஜெபித்துக்கிட்டே வந்தபோது ஜெபம் பண்ணிக்கொண்டே வந்தேன். ஒருவர் வார்த்தை ஒருவர் சுமந்து இவ்விதமாய் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. ஜெபிங்க, இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க, தேவருக்காக ஜெபிங்கள், உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்கள். உங்க குடும்பம் முழுவதும் கடைசி நாட்களில் ரட்சிக்கப்பட வேணும், ஜெபம் பண்ணுங்க. இப்படி ஜெப ஊழியத்தை நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களோடு கூட இருப்பார். உங்க வீடு சின்ன வீடானாலும் கூட இருப்பார். பெண்ணுடைய காரியத்தை நான் பாதியில முடித்தேன். அந்த பெண் பாருங்க, அந்த ஏழை பெண் குடும்பத்தில் போட்டு என்ன செய்தான், சொன்ன ஆலோசனையின்படி ஒரு மூலையில ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஜெபம் பண்ண பொழுது என்ன நடந்தது தெரியுமா? அவங்க எல்லாரும் கேலி பண்ணாங்க.
தண்ணி எடுக்க இஷ்டம் இல்லை, வேலை செய்ய இஷ்டம் இல்லை, ஏமாத்துறா என்றெல்லாம் சொன்னாங்க. அவள் ஒன்றும் கவனிக்கலை. கர்த்தரோடு உறவாடினாள். அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக சாட்சியாக கர்த்தரோடு பயபக்தியோடு உறவாடினாள். அவரோடு ஐக்கியம் கொண்டார். நாளடைவில் என்ன நடந்தது தெரியுமா? நான் விவரித்து சொல்ல எனக்கு நேரம் இல்லை, அதனால நான் சொல்ல ஒவ்வொருத்தர் குடும்பம், பெரிய குடும்பம், அத்தனை பேரையும் ஆண்டவர் ரட்சித்தார். இது மேட்டூர்ல நடந்தது. ஒவ்வொரு வாலிபர்களும் சிறு பிள்ளைகளும் எல்லாரும், அப்பா அம்மா எல்லாரும் குடும்பம் ரட்சிக்கப்பட்டார். இன்றைக்கு ஆண்டவருக்காக சாட்சிகளாக நிற்கிறார். எனக்கு அருமையான உங்களுடைய ஜெபம், நீங்க கர்த்தரை நோக்கி ஏறிடுகிற ஜெபம் எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்களா. உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட, சமுதாயம் ரட்சிக்கப்பட, உங்களுடைய சபை ரட்சிக்கப்பட. வாலிபர்கள் கூட்டம், இன்னைக்கு நிறைய கூட்டம் இருக்குது, ஆனா எவ்வளவு எழுப்புதலை பார்க்கிறோம். பயபக்தியோடு ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வது உறுதியான காரியம். எனக்கு அருமையானே, அப்படித்தான் உங்களுடைய ஜெப வாழ்க்கையின் மூலமா ஊழியங்களை கட்ட வேண்டும். இந்த இடத்துல நீங்கள் செய்கிற ஜெப ஊழியம் கர்த்தருக்கு எவ்வளவு பிரியமானது தெரியுமா? என் பிள்ளைகள் எல்லாரும் ஒருமித்து ஜெபிக்கும் பொழுது நான் அங்க இருக்கிறேன், நான் அந்த இடத்துல இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், சங்கீதம் 11:4 இவைகளை என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இது தேவனுடைய ஆலயம், தேவன் தங்கி இருக்கிற இடம், இங்க இருக்கிறார். நீங்கள் செய்த ஜெபம் எல்லாம் ஒண்ணு கூட வராம எல்லாத்தையும் நோட் பண்ணி வைப்பார். ஆகவே நீங்கள் கண்ணீரோடு என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறீர்களோ அதற்கெல்லாம் பலன் தருவார். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவள் வெட்கப்பட்டு போவது இல்லை. எனக்கு அருமையானவளே, சமாரிய ஸ்திரியை பாருங்க. அவள் பாவியான மனுஷி, அவள் தண்ணி தான் எடுக்க வந்தா. ஆவிக்குரிய காரியங்கள்ல அவளுக்கு வாஞ்சியே கிடையாது, அவளுக்கு விருப்பம் கிடையாது. அவளுடைய வாழ்க்கையே கெட்டு போன நாசமான வாழ்க்கை, அசுத்த வாழ்க்கை. ஆனா தேவன் அவளை குறித்து சித்தம் வைத்திருந்தார், திட்டம் வைத்திருந்தார். அவளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தார். இன்னைக்கு அதே போலதான் நீங்க வந்திருக்கிறது. ஒருவேளை பயங்கரமான பாவ வழியில வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், யாராவது ஒருவர் 2 பேராக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், சமாரிய ஸ்ரீ கொண்டு சென்னது போல நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன். என்ன செய்தாரு? அவள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார். ஆண்டவருடைய வார்த்தையை, ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு சொன்னோன்னே அந்த தண்ணி எனக்கு வேண்டும் என்று வாஞ்சித்து கேட்டா. அப்படிதான் நீங்க கேட்கணும். எனக்கு வேணும், என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாகணும், என் வீட்டார் பரிசுத்தமாகணும், நான் செய்கிற ஜெபத்தை நீர் கேட்டு பெரிய காரியங்களை செய்யணும். அவள் கேட்டபடியே ஆண்டவர் அவளை ஜீவ தண்ணீரால் நிரப்பினார். இன்றைக்கு நீங்கள் எதற்காக ஜெபிக்க வந்திருக்கிறீர்களோ அந்த ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டு ஜீவ தண்ணீரை உங்களுக்கு கொடுக்கிறார். இப்போ இவன்னா என்னுடைய விசுவாசம் தான், கேட்கிறவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நீங்க கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வரும்போது இதுக்குள்ள என்டர் பண்ணும்போது பயங்கரமானதா இருந்திருக்கலாம். ஆனால் நீங்க தேவனுடைய சமூகத்துல அவளை போகல, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் எனக்கு கேளுங்க. ஆண்டவர் சொல்லுவார் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து. ஆண்டவர் எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்பதெல்லாம் சொல்லுவார். அப்படித்தான் சமாரிய ஸ்திரீயை பாருங்க, வார்த்தையால் பேசினார். தேவனுடைய வார்த்தை வல்லமுள்ளது, ஆவியானது என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 6:63, எபிரேயர் 4:12 இவைகள் எல்லாம் வாசிக்கும். அதுல ஆவியின் அபிஷேகம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை அந்த வார்த்தையிலே இறங்கினார். அவள் என்ன செய்தாள்? தன் இருதயத்திலே அவள் தொடப்பட்டாள். தன்னிடத்துல ஆண்டவருக்கு இடம் கொடுத்தாள். தண்ணீரை தூக்கி வச்சுட்டா. தண்ணி வேண்டாம் எனக்கு, நான் ஜீவ தண்ணீரை பெற்றிருக்கிறேன் என்று சந்தோஷமாக அவள் என்ன செய்தா? தன் ஊராரை பற்றி நினைத்தாள். ஐயோ, ரட்சிக்கப்படாத தேவனை அறியாத என் ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன். ஓடினாள், தான் அறிந்த சத்தியத்தை கூறினாள். அந்த வசனத்துல பாருங்க, யோவான் சுவிசேஷத்துல நாம் வாசிக்கிறோம். அந்த ஸ்ரீ என்ன செய்தாலும் அங்கு போய் பேசினாள். எனக்கு செய்த என்னுடைய காரியத்தெல்லாம் சொன்னார். அவர் மேசியாதானோ வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். அங்க அழகா போட்டப்பட்டிருக்கிறது. அந்த கொல்லாத பாவியான வாழ்க்கை வாழ்ந்த அந்த சமாரிய ஸ்திரியை கொண்டு கர்த்தர் என்ன செய்தா? அந்த பட்டணத்துல அநேகரை விசுவாசிகளாகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இல்லை தூங்கிட்டீங்களா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? நான் நம்புறேன் ஆண்டவரேன்ற அர்த்தம். நடந்தது என்ன? அந்த ஊராரெல்லாம் மாறினார். இன்றைக்கு இங்கே உட்கார்ந்து இருக்கிற நீங்க இங்க செய்கிற ஜெபத்தின் மூலமா உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்ன செய்வார்? உங்க ஊரையெல்லாம் ரட்சிப்பார், உங்க ஊராரெல்லாம் ரட்சிப்பார், உங்க குடும்பத்தாரெல்லாம் ரட்சிப்பார். என்னுடைய வீட்டில் அப்படிதான் நடந்தது. நானும் என்னுடைய அன்பு கணவரும் சேர்ந்து கர்த்தருக்காக வைராக்கியமா நாங்கள் வாழ்ந்த பொழுது எங்களுடைய வீட்டாருக்கு புரியவில்லை. திஸ் இஸ் டூ மச். சும்மா சர்ச்சுக்கு ஆலயத்துக்கு போனால் போதாதா? இதெல்லாம் இவ்வளோ தூரம் ஜெபிக்கணுமா? கோயிலுக்கு போயிட்டு வந்து ரோட்டில் நின்று பிரசங்கம் பண்ணணுமா? பைத்தியக்காரன் என்று எங்களை போய் கேலி பண்ணார். நாங்கள் பேசாமல் ஜெபித்து கொண்டே வந்தோம். சுருக்கமாக சொல்கிறேன், நாட்கள் கடந்தன. கர்த்தர் ஒவ்வொரு இதயத்தையும் தொட்டார். கடைசியில் நடந்தது, எல்லாரையும் ரட்சித்தார், அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு அநேகர் என்னோடு கூட ஊழியத்தில் உதவி செய்கிறார். என் குடும்பத்தார் எல்லாரும் இயேசுவை மதிக்கிறார்கள், இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அபிஷேகத்தை அநேகர் நிறைந்திருக்கிறார். உன் நிமித்தம், உன் ஜெபத்து நிமித்தம், நீ கர்த்தரை நோக்கி பார்க்கிறது நிமித்தம், திறப்பின் வாசலில் நீ செய்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். உன்னை கொண்டு உன்னோட பட்டணம் முழுவதும் சந்திக்கப்படும், உன்னுடைய குடும்பம் முழுவதும் சந்திக்கப்படும். எனக்கு அருமையானவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து அனுப்ப போகிறார் பாருங்க. அதன்படியே கர்த்தர் என்ன செய்கிறார்? மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, எரிந்து பிரகாசிக்கிற ஒளியாக உங்களை மாற்றி அனுப்ப போகிறார். இங்க வந்து ஜெபிக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் யோவானை போல எப்படி மாற போறீங்க? எரிந்து, சொல்லுங்க, எரிந்து, சத்தம் இல்லையே, பிரகாசிக்கிற ஒளி. அதான் பாருங்க, பிலிப்பியர் 2:14 வாஸ்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஒளி வீசுகிறோமா? சுடர்களை போல, நட்சத்திரம் போல, சூரியனை போல ஒளி வீசி பிரகாசிக்கிறோம். அதுதான் தானியேல் 12:3 இப்படி வாசிக்கிறோம். ஞானவான்கள் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார். இந்த பிரகாசம் உங்களுக்குள்ள வருது. நீங்க இங்க உட்கார்ந்துருக்கிறீங்க, அடுத்து என்ன நடக்க போகுது உங்களுக்கு தெரியாது. ஆனா ஏசுவாமிக்கு தெரியும். ஏசுவாமிக்கு தெரியும். ஜெபிக்க வந்திருக்கிறீங்க, முழங்காலை மடக்க வந்திருக்கிறீர்கள், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க விரும்பி வந்திருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை எப்படி நிரப்பி கொண்டிருக்கிறார்? உங்களையும் அறியாமல் பிரகாசிக்கும் ஒளியாக மாற்றி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தமக்கென்று பிரகாசிக்கிற ஒளியாக மாற்றி கொண்டிருக்கிறார். ஒருவராவது இருளுக்குள்ளே போவதில்லை. நம்புறீங்களா? நம்புறவங்க எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களை மாற்றிக்கொண்டு, ஈவன்னா என்னுடைய விசுவாசம் எப்பொழுதும் தான் கேட்கும் பொழுது அது அப்படியே நடக்கும். என்ன கேட்கிறோமோ தேவனுடைய ஊழியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது அது அப்படியே நடக்கும். அப்படியே எடுத்துக்கொள்ளணும். அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிலே செய்து கொண்டிருக்கிற காரியம், ஒருவராவது இருளுக்குள்ளே போக விடமாட்டார். ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க செய்ய போகிறார். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ரொம்ப பயம் ஜாஸ்தி. சின்ன வயதுலேருந்து எங்களை பெற்றோர் ரொம்ப அடக்கி எங்களை வளர்த்தாங்க. வெளியெல்லாம் ஒன்றும் வர முடியாது, அநேக காரியங்களை. அதனால எனக்கு ஒரு பயம், மனுஷ பயம், யாரை பார்த்தாலும் பயம். என்ன போய் ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார் ஆண்டவர் பாருங்க, எப்படி இருந்திருக்கும். ஆரம்பத்தில் சகோதரன் தினகரன் பேசுறதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் என்ன அழைத்தார். அப்போ என்னுடைய கூட பணிபுரிந்தவர்கள்லாம் மைக்கு வச்சு, ஆண்டி, அக்கா, கொஞ்சம் நீங்கள் பேசுங்க, ஜனங்களை உற்சாகப்படுத்துங்க, பெண்கள்லாம் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இந்த மைக்கை விட்டு வெளியே வந்துடுவேன். எல்லாம் என்ன ஒன்றும் கேட்கலையே, மைக்கு சரியில்லை, மைக்கு சரியில்லைன்னுவாங்க. மைக்கெல்லாம் சரியாக தான் இருக்குது, நான் தான் சரி கிடையாது. அவ்வளவு பயம், அவ்வளவு பயம். என் படித்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு தலைமை பதவி கொடுத்தாங்க. ஆனால் ஒன்றும் பயம். காலையில் எழுந்தால் வேத வசனம் வாசிக்கணும், ஆனால் நடுங்கிட்டு வாசிப்பேன். சிரிப்பாங்க எல்லாம். அப்படிப்பட்ட கேவலமான தாழ்மையான குறைவுள்ள நிலைமை இல்லது என்ன ஆண்டவர் பாருங்க, பரிசுத்த மனுஷனாகி தேவ மனுஷனாகிய சகோதரர் தினகரனுக்கு மனைவியா கொடுத்தார். எப்படி பாருங்க, சம்மந்தமே இல்லை. அவர் எங்கேயோ, நான் எங்கேயோ. இன்னைக்கு யாராவது அப்படி வந்திருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கலாம் அவ்வளவுதான், ஐ எம் யூஸ்லெஸ் பர்சன். நான் தான் நினைப்பேன். அவர்கிட்ட சொல்லுவேன்,
என்ன உங்களுக்கு தெரியாம மனைவியாக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லையேன்னு. எனக்கு அருமையானவளே, அப்படி அல்ல. கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் என்ன சொல்லுவா, நான் உன்னை சுடர போல பிரகாசிக்க பண்ணுவேன். என்ன குறித்து ஆண்டவர் அப்படிதான் நோக்கம் வைத்திருந்தார். ஆனா எனக்கு தெரியாது. பல வருஷங்கள் கடந்த பிறகு, நான் ஸ்கூல் டீச்சராக எல்லாம் மாறின பிறகு, தேவனுடைய மனுஷியாக ஆண்டவருடைய ஊழியக்காராக மாறின பிறகு, அந்த ஸ்கூல்ல இருந்த ஒரு டீச்சர் வந்து அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க நான் பேசுகிறதை கண்டு அசந்து போனார்கள். முடிஞ்ச பிறகு வந்தாங்க, ஸ்டெல்லா, நான் அங்க இருந்த ஸ்டெல்லா வேற, இங்க இருக்கிற ஸ்டெல்லா வேற, நீ தேவனுடைய உண்மையான ஊழியக்காரியா இருக்கிற என்று சொன்னார். எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா. ஆனா உங்க கையில ஒண்ணுமே கிடையாது. நான் அப்படியாகணும் இப்படியா நம்ம நினைப்பதற்கு நம்ம அருகதையற்றவர். ஆனா நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே இருளில் இருக்கிற என்னை வெளிச்சத்திலே கொண்டு வந்து முழுவதும் உம்மை போல ஒளியாக மாற்று. ஜெபம் பண்ணுவீங்களா? அப்படி ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, ஒருவராவது இருளுக்குள்ள போகக்கூடாது, பிசாசு இருளில் இருக்க பண்ணுவான் என்று சங்கீதம் 143:3 வாசிக்கிறோம். இருளில் இருக்க பண்ணுவான், சோதனைக்கு உட்படுத்துவான். நீங்களோ சோதனைகளெல்லாம் ஜெயித்த நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்ப்பதில் கவனமாயிருங்க. அவரை பற்றி கொள்வதில் கவனமாயிருங்க. உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நான் தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை தான், உறுதியாக உறுதியாக cling on to him tightly. தேவ ஜனங்களை நீ விலகி போவதில்லை, அவருடைய பாதை விட்டு விலகி போவதில்லை, ஒளியில் இருந்து வெளியே விலகி போவது இல்லை. என்ன வந்தாலும் இயேசு உங்களுக்கு கூட இருப்பார். ஒளிமயமாக இயேசு உங்களோடு கூட இருப்பார். பாருங்க, அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் விசேஷமாக என்னுடைய அன்பு கணவர் எனக்கு ஆலோசனை சொல்லுவதில் எப்பொழுதும் ஓடி போனாலும் சொல்லுவார். ஆனால் எல்லாவற்றையும் இழந்து அவருடைய மரணத்திற்கு பிறகு நான் எப்படி வாழப்போகிறேன் என்று நான் நினைத்தேன். ஒன்றை மறந்து போனேன், என் ஆண்டவர் பரிசுத்த ஆவியான பலத்தினால் என்னை நடத்துவார் என்பதை மறந்து போனேன். ஆனால் அன்றைக்கு அவர் மரித்த பிறகு ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு பேசினார். மகளே, நான் உலை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் இருக்கிறேன் என்றார். அபிஷேகத்தால் நிரம்பினார், ஆவிக்குள்ளானேன். அந்த ஆவியானவர் பாருங்க போதித்து வழிநடத்துகிறார். 1 யோவான் 2:27 வாசித்து பாருங்க. அங்க என்ன வாசிக்கிறோம்? அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது. உங்களுக்கு விளங்கலையா? யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியலையா? பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்க, எல்லா அனுபவம் இருக்கு. ஆனா பயம், இது எப்படியாகும், இது எப்படி ஆகும்? ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். அபிஷேகத்தை நிரம்புங்க, அவ்வளவுதான். முழங்கால் படிட்டு அபிஷேகத்தை நிரம்புங்க. உங்க ஊழியத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார், உங்களுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்வார். நீங்க கவலைப்படுகிற உங்கள் பிள்ளைகளின் காரியத்தை குறித்து கவலைப்படுகிற காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார். சகலமும் நேர்த்தியாக நடத்துவார். பிரசங்கி 3:11 அதுதான் சொல்லுவார். அதினதின் காலத்திலே சகலத்தையும் நேர்த்தியாக நடத்துவார். எனக்கு அருமையாக, ஆகவே அபிஷேகத்தால் நிரம்பிக் கொள்ளுங்க, நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, வரங்களால் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, வல்லமையால் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகம் மற்றும் சகலவித பலத்தினால், தேவ பலத்தால் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. இது சொல்லி நான் பிரதருடைய அனுபவத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். 20ஆம் வயதில் ஆண்டவரை ரட்சகராக சகோதரர் தினகரன் அவர்கள் ஏற்றுக்கொண்டார். கொடினா கரெக்டாக பிடிச்சாங்க. இயேசுவே என் ரட்சகர். முடிஞ்ச உடனே அவங்க சித்தப்பா சொல்லி கொடுத்தாங்க, மெகாஃபோன் எடுத்துக்கோ, போய் ஒள்ளு சொல்லு, இயேசு என்னை ரட்சித்தா. என்ன சித்தப்பா பேசுறது எனக்கு தெரியாதே, வாலிபன், உன்னை ரட்சித்த இயேசுவை பற்றி சொல், நீ பெற்ற சந்தோஷத்தை. அவ்வளவுதான். இதான் முதல் ஆரம்பம். ஜெபிக்க ஆரம்பித்த, ட்ராக்ஸ் கொடுத்த, ட்ரெயினில் போனால் யார்கிட்ட பேசலாம், யார்கிட்ட போய் இயேசுவை பற்றி சொல்லலாம். அந்த தாகம் வாஞ்ச வந்தது. வேதத்தை கருத்தாய் வாசிக்க ஆரம்பித்தார். திருமணம் நடந்த பிறகு நான் பார்த்து கொண்டே இருந்தேன். 6 மணிக்கு அவர் எழுந்திருப்பார். 6 மணிலேருந்து 6:30 வரைக்கும் குடும்ப ஜெபம். 6:30லேருந்து 8:30 வரைக்கும் இந்த வேத புஸ்தகம் கைமா போறவு வரவே மாட்டார். 2 hours ஈவன் ஆஃப்டர் மேரேஜ். திருமணம் ஆன பிறகு இதுதான் அதே வழக்கம் தான். ஆண்டவரோட உறவு, ஐக்கியம் நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் அவளை மென்மேலும் தன்னோடு ஐக்கியப்படுத்தார். ஒரு நாள்
வேதத்தை வாசித்த பொழுது ஆவிக்குரிய வரங்களை பற்றியும் சீஷர்களை எல்லாம் எப்படி ஆண்டவர் உபயோகித்தார் என்பதை பற்றியும் வாசித்தார். அப்பொழுது அவர் சொன்னா, இந்த அனுபவம் எனக்கு வேணுமே, அபிஷேகம் பெற்று போதாது, தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசன் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறம் சிற்றித்திருந்தார் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி வாசிக்கிறேன். சீஷருடைய அனுபவத்தை வாசிக்கிறேன். ஆண்டவரே, என்னை பற்றி என்ன, எனக்கு இந்த அனுபவம் வேணும். ஒரு நாள் கருத்தா ஜெபித்து விடணும், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணார். எனக்கு தெரியல, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். ஒரு நாள் நடந்தது, காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு 10 நிமிஷம் இருந்தது. அந்த 10 நிமிஷத்தை வீணாக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு மூலையில், அவங்க சின்ன வீடு தான், பெரிய வீடு இல்லை, அந்த முறையில் ஒரு மூலையில் போய், ஆண்டவரே நீர் என்னோடு பேசு, உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நீர் அபிஷேகம் பெற்ற உடனே பெற்றீரே, அந்த வல்லமை வரங்கள் எனக்கு வேணும். தேவனுடைய ஊழியர்கள், உங்களுடைய தாசர்கள், சீஷர்கள் பெற்ற அனுபவம் எனக்கு வேணும் என்று கருத்தாய் ஜெபித்தார். முதல் முறையாக ஆவிக்குள்ளாக்கி அவரை பரலோகத்துக்கு அழைத்து சென்றார் ஆவியானவர். அங்கு போன பொழுது நான் சுருக்கமாக முடிக்கிறேன், என்னுடைய டைம் முடிந்து விட்டது. என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் அவரோடு பேசினார், தேவன் அவரோடு பேசினார். உனக்கு என்ன வேண்டும்? ஆவிக்குரிய வரங்கள் வேண்டும். வரங்கள் வேண்டுமா, நான் வேண்டுமா என்று தேவன் கேட்க அவர் சொன்ன பதில், பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார், நீர்தான் வேணும்னு கேளு. ஆண்டவரே, நீர் தான் எனக்கு வேணும்னு கேளு. அப்படியே கேட்டார், நீர் தான் எனக்கு வேணும். தேவன் மலர்ச்சி அடைந்தது அவரால் காண முடிந்தது. அந்த சாயலை மட்டும் காட்டார். அதே போல பிரியமானுடைய ஆவியிலே நிறைந்தவராக திரும்ப ஜெப நிலையில வந்தார். அதன் பிறகு தேவனுடைய வரங்கள் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்தன. இன்றைக்கு என்ன, உன்னை பற்றி என்னை பற்றி என்ன? எவ்வளவு நேரம் காத்திருந்து ஜெபிக்கிறோம், ஆண்டவரே உடைய வரங்கள் வேணும். ஜெபம் பண்ண 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 என்னால் உடைய ஆவியானவர் நிரப்பும், அபிஷேகத்தால் நிரப்பும், வல்லமையால் நிரப்பும், வரங்களினால் நிரப்பும். நான் மட்டுமல்ல, என் குடும்பம், என் வீட்டார், என் நண்பர்கள், என் சபை இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணீரோடு கடைசி நாட்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி நாட்கள் என் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அந்த வசனம் அப்படியே நிறைவேறணும். எல்லாரும் ஜெபம் பண்ணணும், குடும்பத்தில் ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் அபிஷேகமே கிடையாது, எத்தனையோ சபைகள் அபிஷேகமே கிடையாது. அபிஷேகம் இல்லாமல் ஒருவரும் இருக்கக்கூடாது. Every one of you should be filled with the glorious Holy Spirit. பரிசுத்தால் நிரம்பி வழியணும். அதுதான் உங்களை பலப்படுத்தும். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ உங்களை தாங்கிக் கொள்ளுது அதுதான். என்னை அப்படித்தான் 11 வருஷமாக தனி மனுஷியா, என்னுடைய மகன் சொல்லுவான், ஐயோ நாங்கள் எல்லாம் போகிறோமே, நீ தனியாக இருக்கிறீங்களே. என்னை பற்றி கவலையே படாது, என்னை தாங்குகிற ஒருவர் இருக்கிறார், என்னை பற்றி கவனிக்கிற ஒருவர் இருக்கிறார், எனக்கு இன்னது தேவை என்று அறிந்து எனக்கு கொடுக்கிற ஒருவர் என்னோடு இருக்கிறார். நான் ஒன்றுக்கு கவலைப்படாது. அவன் தைரியமாய் போவோம். அப்படித்தான் தனிமையாக இருக்கும் நினைக்காதீங்க, விதவையாக இருக்கணும்னு நினைக்காதீங்க, அவ்வளோதான் வாழ்க்கையை போச்சுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க, விசுவாசத்தோடு பிடித்து கொள்ளுங்க. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை இயேசுவால் கட்டப்படும். ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கையை கொடுப்பார். அவர் உங்களோடு கூட இருப்பார். ஐக்கியப்பட்டு அவரோடு இருந்து அவருடைய வசனத்தை கேட்டு, வார்த்தையை கேட்டு 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 நடக்கும் கிருபையை தருவார். எனக்கு அருமையானே, இந்த ஜெப ஊழியத்தில் பங்கெடுத்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருக்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் திட்டமிட்டு இருக்கிறார். இந்த ஊழியத்திலும் நான் சொல்லுகிறேன், ஒருவேளை ஆரம்பம் தான். இதை போன்ற பல ஆசீர்வாதமான காரியங்களை நாம் வரும் நாட்களில் பார்க்க போகிறோம். இதிலும் பெரிதானவைகளை தேவனுடைய ஊழியர்கள் காணப்போகிறார். ஏனென்றால் கர்த்தருக்காக செலவிடும் நேரம், கர்த்தருடைய முழங்கால், கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கதறி அழும் ஜெப நேரம். இதை ஆண்டவர் பார்த்து சும்மா இருக்க மாட்டார். உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அத்தனை தேவைகளையும் அபரிமிதமாக கொடுக்க போவது நிச்சயமான காரியம். இதை பெருகச் செய்வார். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்றும் முதல் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை பெருக செய்வாராக. ஜெபம் செய்வோமா? எங்கள் அருமை தகப்பனே,
உம்முடைய சமூகம் எத்தனை சந்தோஷம். அதற்காக இந்த இடத்தை உடைய மகன் மூலமா நீர் ஏற்படுத்தின அளவுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஜப வீடாக நீர் மாற்றினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த எண்ணத்தை உடைய மகனுக்கும் மகளுக்கும் கூட இருந்திருக்கிறவர்களுக்கும் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இது பெருக செய்யும், இது ஆரம்பமாக இருக்கட்டும், இதை போல பயங்கரமான அளவிலே பெருக செய்யும், பெருக செய்யும். உங்களுடைய கையில் தான் சகல ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. ஒரு ஊழியக்காரியாக கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களுக்கு இதிலும் பெரிதான நன்மைகளால் நிரப்பும். மக்கள் வருகிறவர்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, உம்முடைய ஆசீர்வாதத்தை நிரம்பினவர்களாக ஜெப சேவையில் பங்கெடுக்கட்டும். திறப்பின் வாசலில் வைராக்கியத்தோடு நிற்கட்டும். அவர்கள் ஜெபத்தை கேட்டு நீ நாட்டிலும் வீட்டிலும் சபையிலும் எல்லா பக்கங்களிலும் இந்த பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய கரத்திலே நாங்கள் சகலத்தையும் ஒப்புக்கொடுக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகளை வழிநடத்தும். நல்ல சுகம்பலம் ஆரோக்கியத்தோடு காத்துக்கொள்ளும். முழங்காலில் நின்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் சரீரம் முழுதும் விசேஷமாக முழங்காலிலே தெய்வ பலன் கொடும் ஆண்டவரே. உம்முடைய அடியானுக்கு அப்படியே கொடு. முன்மாதிரியாய் நிற்கிற அவர் என்றென்றும் சுகத்தோடு இருக்கட்டும். குடும்பம் அப்படியே வாழ்ந்திருக்கட்டும். உடன் ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடத்தும். தேவைகளெல்லாம் கொடுத்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.